வாங்க பார்ட் ஒன்ல நம்பர்ஸையே பார்க்காம ஒரு பிசினஸ எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அந்த பிசினஸ் என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு ஸ்டெடியான டிமாண்ட் இருக்கா, அதுக்குன்னு ஒரு தனித்துவமான பலம் இருக்கான்னு கேள்விகள் கேட்டோம். இன்னைக்கு நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். இப்போ நம்பர்ஸ உள்ள கொண்டு வரோம். ஆனா ரிட்டர்ன்ஸ கணக்கு போடவோ இல்ல சீப்பான ஸ்டாக்க தேடவோ இல்ல. ஒரே ஒரு சிம்பிள் காரணத்துக்காக தான் நம்பர்ஸ நாம யூஸ் பண்ண போறோம். கஷ்டமான காலத்துல ஒரு பிசினஸ் தப்பிச்சு நிக்க முடியுமான்னு பாக்குறதுக்கு. இன்வெஸ்டிங்ல எல்லாரும் ரிட்டர்ன்ஸ பத்தி தான் பேசுவாங்க. ஆனா அதை விட முக்கியமான ஒன்னு இருக்கு. அதுதான் ஒரு கம்பெனியோட சர்வைவல், அதாவது தப்பி பிழைக்கும் திறன். ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான். இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி சர்வைவல் தான் ஃபர்ஸ்ட். ஒரு பிசினஸ் கஷ்ட காலத்துல இல்லாம போச்சுன்னா நல்ல காலத்துல அது எப்படி நமக்கு லாபம் கொடுக்கும்? இதுதான் நம்ம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி. சரி, மார்க்கெட்ஸ் ஏறும் இறங்கும், பொருளாதாரம் ஸ்லோ ஆகும், திடீர்னு ஏதாவது எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். இதனால தான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி கூட கஷ்டமான சமயத்துல பிரஷரை சந்திக்கும். அப்போதான் ஒரு கம்பெனியோட உண்மையான நிதி பலம் டெஸ்ட் பண்ணப்படும். தப்பே பிழைக்கிறது தான் முக்கியம், மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை நாம எங்க பாக்குறது? அதுக்கு நாம முதல்ல பார்க்க வேண்டிய இடம் அதோட பேலன்ஸ் ஷீட். இது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இது மூணே விஷயத்தை தான் காட்டும். கம்பெனி கிட்ட என்ன இருக்கு, கம்பெனி யாருக்கெல்லாம் கொடுக்கணும், இது ரெண்டுக்கும் நடுவுல அவங்க கிட்ட எவ்ளோ பாதுகாப்பு நிதி, அதாவது பஃபர் இருக்கு. இந்த பஃபர் தான் வருமானம் குறையும் போதோ இல்ல செலவு அதிகமாகும் போதோ பிசினஸ காப்பாத்துது. இது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் கம்பெனிக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். ஆனா ஒரு வீக்கான பேலன்ஸ் ஷீட் அது பிரச்சனைகளை மட்டும்தான் உருவாக்கும், கம்பெனியோட சான்ஸையே கெடுத்துடும். அடுத்து நாம பார்க்க வேண்டியது கடன். கடன் இருந்தாலே தப்புன்னு சொல்லிட முடியாது. சில சமயம் அது ஒரு கம்பெனியை வேகமா வளர உதவும். ஆனா அது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஏன்னா கடனோட சில கண்டிஷன்ஸ் வரும். பிசினஸ் நல்லா போனாலும் சரி போலனாலும் சரி வட்டியையும் கடனையும் கரெக்டா கட்டியாகணும். இதுல எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. அப்போ நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கா இல்ல. உண்மையான கேள்வி என்னன்னா, இந்த கம்பெனியால அதோட கடனை ஈஸியா சமாளிக்க முடியுமா? அதுதான். ஏன்னா கண்ட்ரோல் இல்லாத கடன் ஒரு கம்பெனியோட ஃப்ளெக்சிபிலிட்டிய காலி பண்ணிடும். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி கஷ்டமான நேரத்துல பிசினஸ காப்பாத்துறதே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான். இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ப்ராஃபிட்ங்கிறது பேப்பர்ல இருக்கிற ஒரு கணக்கு, ஆனா கேஷ், அதாவது பணம், அதுதான் ரியாலிட்டி. ஒரு கம்பெனி பேப்பர்ல லாபம் காட்டினாலும் அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல பில் கட்ட பணம் இல்லாம இருக்கலாம். கேஷ் ஃப்ளோ தான் ஆஃபீஸை நடத்த உதவுது, சம்பளம் கொடுக்குது, வட்டி கட்டுது. அதனால ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் நல்லா இருக்கு, ஆனா கேஷ் ஃப்ளோ மட்டும் தொடர்ந்து வீக்கா இருக்குன்னா அது ஒரு பெரிய வார்னிங் சைன். நாம அதை கண்டிப்பா கவனிக்கணும். நீங்க நூத்துக்கணக்கான நம்பர்ஸ பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு சில முக்கியமான சிக்னல்ஸ கவனிச்சாலே போதும். உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி வருஷம் கடன் வாங்குதா, இல்ல பங்குதாரர்களோட ஷேர்ஸை டைலூட் பண்ணிட்டே இருக்காங்களா, பழைய கடனை அடைக்க புதுசா கடன் வாங்குறதே நம்பியிருக்காங்களா, கையில காசு இல்லாம பெரிய பெரிய வளர்ச்சி வாக்குறுதி கொடுக்கறாங்களா, இதெல்லாம் ஸ்டாக் பிரைஸ் இறங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைக்கிற சிக்னல்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம் இல்லைங்க. இதுவரைக்கும் நாம பார்த்ததை வச்சு நீங்க கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேஜ்ல நீங்க அந்த பிசினஸ வேல்யூ பண்ணல. எதிர்காலத்துல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு கணக்கு போடல. நாம செய்யறது அதை விட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அந்த ஒரே கேள்வி இதுதான்: இந்த பிசினஸ் கஷ்டமான காலத்துல தப்பிச்சு நிக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கா? இந்த கேள்விக்கு உங்க பதில் இல்ல அப்படின்னா வேற எதை பத்தியும் நீங்க யோசிக்கவே வேண்டாம். வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துட்டு போறதுதான் புத்திசாலித்தனம். கடனை எப்படி செக் பண்றது, எந்த அசெட் நம்பர்ஸ் முக்கியம், இல்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்க தேடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல இதெல்லாம் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிஜ கம்பெனி உதாரணங்களோட பார்க்க போறோம். கடனை எப்படி செக் பண்றது, எந்த நம்பர்ஸ் முக்கியம், இந்த டேட்டாவை எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு தெளிவா சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேல்யூவேஷன்ங்கிற கடைசி ஸ்டெப்புக்கு போவோம். அதாவது ஒரு சூப்பரான கம்பெனியா இருந்தாலும் அதுக்கு அதிக விலை கொடுத்தா உங்க ரிட்டர்ன்ஸ் எப்படி அடிவாங்கும்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்கலாம், ஆனா இது உங்களை பாதுகாக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஏன்னா இன்வெஸ்டிங்ல பெரிய வெற்றிகளை துரத்துறதை விட பெரிய தவறுகளை செய்யாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
இந்த உள்ளடக்கங்கள் எல்லாமே கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு கைடன்ஸ் வேணும்னா எங்களோட மெயில் ஐடியான connect2pank@hotmail.com-க்கு மெயில் பண்ணுங்க. இல்லனா உங்க மெயில் ஐடியை கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அனுப்புறோம். நன்றி.